மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மலேசியா ரெஸ்டாரண்ட்டோடைய 2வது நாள். ஸோ நேற்று ஓப்பனிங்கு நம்ம ஒரு 1000 பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம். பட் 3000 பேருக்கு மேலே வந்தாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் கூட பயங்கரமான கூட்டம். நம்ம வந்து நேற்று 1 மணி வரைக்கும் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து 11 to 11 தான். ரொம்ப தூரத்துலேருந்து பினாங்கு கேஎல்லேருந்துலாம் வரும்போது அவங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. கால் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம், டிராஃபிக்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வச்சோம். பட் நம்மளுடைய டைமிங் 11 to 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காலையிலேருந்து நேற்று யாருமே சாப்பிடல, யாருமே டீ குடிக்கல, ரொம்ப பிஸியாகவே இருந்தோம். பட் அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பனிங் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நான் இங்கே வந்து ஜொஹரில் ரெஸ்டாரண்ட் வச்சது காரணம் சிங்கப்பூருடைய ஃபாலோவர்ஸையும் வந்து சேர்த்து நம்ம கஸ்டமரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நேற்று வந்து 50-50 மலேசியாவிலேருந்து பாதி, சிங்கப்பூர்லேருந்து பாதி ஆடியன்ஸ் சொன்னாங்க. ஸோ சிறப்பாக இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா, ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால செல்ஃப் டைனிங் பண்ணிட்டேன். எப்படி நம்ம துபாயில் ஆரம்பத்தில் எல்லா கட்லரிஸும் வாங்கி பிளேட்ஸ்லாம் வாங்கி சர்வ் பண்ணோம், முடியல, மறுநாள்லேருந்து செல்ஃப் டைனிங் வச்சோமோ அதே மாதிரி தான் பிளேட்ஸு, ஸ்பூனு, கவர் போட்டு கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து சாப்பிட்றவங்க இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொண்டு போகிறவங்க அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் எப்போ வரைக்கும் அப்படின்னா க்ரௌட் அதிகமாக இருக்கிற வரைக்கும். ஒரு நார்மலான க்ரௌட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைன் டைனிங் மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம். இந்த கட்லரிஸ் அப்படியே தொடச்சி மேலே செல்ஃபில் வச்சு அடுக்கி வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா இந்த வேர்டை வந்து நான் ஸ்பெஷலாகவே சொல்லி ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் டே பயங்கரமாக க்ரௌட் நின்றுட்டுருக்கு. ஆனால் பில்லு போடுறதுக்கு மட்டும்தான் டைமிங். பில்லு போட்டு இங்கே வந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், கவுண்டரில் யாருமே இல்லை பாருங்கள். என் தங்கம் இங்கே நிற்கிது பாருங்கள், தேஜா பேக்கரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னு ஒரு கேக்கு கூட செய்யலை. ஃப்ரெண்டோட டாக்டரு. ஸோ எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுக்கிட்டோம். இந்த பாதாம் ஹல்வா, கேரட் ஹல்வா, பீட்ரூட் ஹல்வா, தம் கரோட்டு, பெப்பர் மட்டன், பெப்பர் சிக்கன், மட்டன் பிரியாணி எல்லாமே எடுக்கிறோம். வந்தவொடனே டக்குன்னு போட்டு கொடுத்துட்ருக்கோம். மேலே எடுத்துகிட்டு போய் டைனிங் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா காரில் சாப்பிட்டுக்கிறாங்க, இல்லை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றாங்க. சுலபமாக முடிஞ்சிட்ருக்கு. ஸோ இது கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் தொடர போகுது. இந்த ஷர்பத் இதெல்லாமே வந்து இங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு அங்கே வாங்கிக்கிற மாதிரி தண்ணி ஐட்டம் எல்லாமே. ஸோ கிச்சன் பேக்கிங்லேயும் பரபரப்பாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. உள்ளே போவோம். ஸோ நேற்று இருந்த க்ரௌடோட இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 போல் வந்து ஒரு 100 பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 11 o'clock ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 300-400 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன்னா, நேற்று வந்து நாங்கள் 3000 பிரியாணி விற்றோம். இன்றைக்கி வந்து 4000-5000 பிரியாணினா கூட விற்று தான் ஆகணும், செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமை வந்து பக்கா பலமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாருங்கள், இந்த பாப்பா க்ளவுஸ் மாட்டுது பாருங்கள், ரெடி ஆகிட்டு இருக்காங்க பேக்கிங் பண்ணுறதுக்கு. கை காமித்தாங்க அடேங்கப்பா. இவங்கெல்லாம் வந்து சென்னையிலேருந்து வந்துருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டோட பசங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ணன் வந்து கஷ்டப்படுவார், நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே என்னோடய டீமு இது வந்து துபாயிலேருந்து கூப்பிட்டு வந்தேன். நாங்கள் மேன் பவர் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மாதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேன் பவர் கரெக்டாக செட்டிங் ஆகிடுச்சுன்னா இவங்களெல்லாம் இங்கேருந்து எடுத்துருவேன். ஸோ இந்த தம்பிலாம் ட்ரிப்ளிகன்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், பசங்க பிரிஞ்சாலும் ஸ்வீட்டும் போட்டுட்ருக்காங்க. இப்ராஹிம் என்னோடய சன்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு. எவ்வளோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி ஆகுது. எத்தனை கிலோ இறக்கியிருக்கீங்க? காலிலேருந்து எத்தனை கிலோ? இப்போவே 150 கிலோ செஞ்சுட்டாங்க. இப்போ நைட்டுக்குள்ளே ஓடும். எப்படியும் இன்றைக்கி 400-500 கிலோ அடிக்கிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க நம்மளை அடிப்பாங்க. 2 கடாயில் 65 வறுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கடாயில் வறுத்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதே சினாரியோ துபாயில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது. அதே சினாரியோ கொஞ்ச நேரமும் உட்கார முடியல. டீ தரீங்களாப்பா? டீ தரீங்களா? டீ தரீங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் ஆன செகண்ட் டேவோட நைட்டு இப்போவும் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரியாணி நிறைய செஞ்சோம், பத்தலை. மறுபடியும் ஒரு 10 கிலோ மட்டன், 10 கிலோ சிக்கன் போடுங்க, வந்தவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாப்பாடு தம் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஓப்பனிங் நாளில் எனக்கு கொடுத்த ஃப்ளவர் பொக்கேங்க. ஸோ உள்ளே இந்த இதுவே அந்த வெளியில் ரெஸ்டாரண்ட்டோட வெளியில் சிட் அவுட், இது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், ரொம்ப ஃப்ளவர் கார்டன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது பாருங்க,
ஸோ எல்லாருமே வந்து என்னோட நேசிக்கிறவங்க வந்து எனக்கு கொடுத்தது நேற்று. ஸோ ஓப்பனிங் அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது அது காமிக்க முடியல என்னால். நான் லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ முடிச்சிருப்போம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில பேருங்களோட பேரை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் கூட காலையில் ஓப்பனிங்க்கு ஃபோட்டோ எடுத்து உடனே போய் பொக்கே ஆர்டர் பண்ணி அவங்க கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். இது மலேசியா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். உடனே போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பக்கத்து கடை பக்கம்லாம் வந்து பொக்கே போயிடுச்சு. பாவம் அவருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கிஃப்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பாய் நீங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, இதெல்லாம் வந்து என்னோடய கடையில் நான் சேல் பண்ணுறேன், அதனால் நீங்கள் போகிற வரைக்கும் ஏதாவது பஸ்ட்டாக சாப்பிடுங்க, நீங்கள் எப்படியும் வேலையில் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அதனால் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸு. அவரும் ஒரு சின்ன பொக்கே கொடுத்துருக்காரு. இது வந்து என்னோடய நண்பர். ஸோ அவர் வந்து ஃபோட்டோ எடுத்த ஃப்ரேம், இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் ஃபோட்டோ எடுத்தது ஃப்ரேமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நேற்று ஓப்பனிங் ஆன உடனே ஒருத்தங்க வந்து என்னை மீட் பண்ணாங்க. அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நான் வந்து லாக்டவுன்லேருந்து ட்ரை பண்ணி உங்கள் பிரியாணி செஞ்சேன், 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 500 பேர் கூட நான் ஆர்டர் எடுத்து மலேசியாவில் செஞ்சிட்ருக்கேன், அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சவொடனே எப்படியாவது உங்களை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக என் கூட நடந்துக்கிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த வாட்ச்சு, மேபி அவங்க வீடியோ பார்க்கலாம். நன்றி. அப்புறம் அவங்க கொண்டு வந்த இந்த மலேசியன் ஷர்ட்டு, மலேசியாவில் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் போடுவாங்க, மலேசியா சிங்கப்பூரில். தேங்க்யூம்மா. அவங்களுக்கு வந்து நேற்றே நான் விஷ் பண்ணி அனுப்பிச்சேன். 500 பேருக்கு இல்லை 5000 பேருக்கு நீங்கள் கேட்ரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு சகோதரர் வந்து எனக்கு 2 அத்தர் கொடுத்தாரு, வாசனை திரவியங்கள் 2. அவர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், ஸோ உங்களுக்காகவே என்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டான அத்தர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ரெண்டுமே நல்ல ஒரு ஃப்ளேவர். இன்னொரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 91. அவங்க வந்து அவங்களுடைய டாட்டர்ஸ் எல்லாமே வந்து சிங்கப்பூரில் 4 ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய சமையல்காரங்களாம். அந்த வயசுலேருந்தே 4 டாட்டர்ஸும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பட் என்னோடய சமையல் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து உங்கள் சேனல் பார்ப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லி வந்து, ஸோ இந்த பவுச்சில் வந்து சிங்கப்பூருடைய பவுச் இது. ஸோ இந்த பவுச்சில் வந்து சிங்கப்பூர் டாலர்ஸ் வச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, அவங்க என் மேலே வச்சுருக்கிற அன்பை நான் வீடியோவில் வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும். நானும் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன், அதனால தான் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பர்சனல் சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸாவோ சின்ன சின்ன ஃப்ளவர் பொக்கேவோ நிறைய கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, பேசினாங்க, ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து மலேசியாவில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. தேங்க்ஸ் மலேசியன்ஸ் அண்ட் சிங்கப்பூரியன்ஸு, 2 கண்ட்ரிலேருந்தும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் கிடச்சிது. இந்த 2 நாளும் வந்து திருவிழா மாதிரி ஆயிடுச்சு சொல்லப்போனால் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில். பசங்களும் ஓயில, ஏன்னா நான் துபாயிலேருந்தும் டீமை கொண்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி வந்து ஓப்பனிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால பூந்து விளையாட்டாங்க. யாருக்குமே வந்து பிரியாணி இல்லைன்னு சொல்லவே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் பிரியாணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அதே மாதிரியே கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம ஒரு பிளான் வச்சோம், நிறையா மல்டி குவிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனிங்கில் அது முடியல. எப்படி க்ரௌடு வந்து நார்மலாக போக போக நம்ம வந்து அந்த இண்டோ சைனீஸு, ஸோ நிறைய பரோட்டா, ரொட்டி சென்னை, தால், இந்த கொத்து பரோட்டா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடுவோம். மறுபடியும் வந்து நாங்கள் டைனிங் ஆரம்பிச்சிருவோம். ஸோ ரெகுலராகவே வந்து செல்ஃப் டைனிங்கே வைக்க மாட்டோம். ஸோ செல்ஃப் டைனிங் வச்சது காரணமே வந்து யாரையும் வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, உடனே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஸோ நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.